A very pleasant morning, my dear children. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome all of you to our English class. Yes, for the past 4 classes, I have been explaining you a wonderful piece of lesson titled "What are the Elixir of Life," which was written by our Indian physicist, Nobel laureate Sir C.V. Raman. In this lesson, he stresses the importance of water and how we have to conserve water and how we have to save and how we have to make use of it for the rightful purpose. And throughout the lesson he described the beauty of the rain-fed tanks and what is the nature of the rain-fed tanks and how the water is stored there and how the color of the water looks. These are the things he explained. And one more thing he stressed, the importance of finding solution to the soil erosion and conserving water, because in India most of the agriculture depends upon the seasonal rainfall. In case of that, we have to utilize the seasonal rainfall and conserve water and use it for a fruitful purpose. That is what Sir C.V. Raman stressed in this lesson. And one more thing he pointed out, how benefit the rain-fed tanks are all rain-fed tanks. And one more thing he stressed, we should avoid soil erosion by planting more trees and doing all necessary activities. That is the need of the hour, he stressed in this lesson. Yes, students, தண்ணியோட முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம எவ்வாறு பயன்படுத்தணும், இந்தியாவில் மேக்ஸிமம் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, விவசாயம் எதை நம்பி இருக்குது அப்படின்னா இந்தியாவில் எப்போவுமே பருவமழையை தான் நம்பி இருக்கணும். அந்த பருவமழையை நம்பி இருக்கிற அந்த விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சீசனாக வர அந்த கரெக்டான காலகட்டத்தில் வர அந்த பருவமழையோட தண்ணீரை நம்ம கரெக்டான முறையில் உபயோகப்படுத்தணும். தேவையில்லாத வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்தாத எவ்வளவோ வாட்டர் வந்து கடலில் போய் வீணாக தான் கலக்குது. அதை எப்படி நாம் ஒழுங்குபடுத்த முடியும்? நதிகளை இணைக்கிறதன் மூலம் எல்லா இடங்களுக்கும் அந்த தண்ணீர் வரதை நாம் சாத்தியப்படுத்த முடியும். மேலும் மண்ணரிப்பு அப்படின்றது விவசாயத்துக்கு ஒரு எதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நல்லா மழை பெஞ்சு வர்ற அந்த வண்டல் மண் போன்றவையெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏற்படுற இந்த மழையில் என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே மண்ணரிப்பு ஏற்படுத்தும், அது விவசாயத்துக்கு பயனில்லாமல் போயிடும் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தன்னோட பாடத்தில் அவர் சொல்லிட்டு வராரு அப்படின்றது தான். இப்போது அடுத்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம். அப்போது யூசஸ் சொல்லியாச்சு, ப்ராப்ளம் சொல்லியாச்சு. அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்ன, இல்லை அதற்கான ஆக்டிவிட்டீஸ் என்ன, அதை அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். லெட் மீ see what I left in the previous class. Closely connected with the conservation of water supplies is the problem of afforestation. Closely connected with the conservation of water. அப்போ வாட்டரை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. எப்படி சேவ் பண்ண வைக்கணும்? இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அஃபாரஸ்டேஷன். அதாவது வாட்டரை சேவ் பண்ணி வைக்கிறது எப்படி ஒரு ப்ராப்ளமோ, இப்போது அஃபோர்டேஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. என்னது அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா பாருங்கள், பிளான்ட் ட்ரீஸ். வாட்டரை எந்த அளவுக்கு நம்ம கன்சர்வ் பண்ணணுமோ அது மாதிரி நிறைய ட்ரீஸை பிளான் பண்ண செய்யணும் அப்படின்றது. ஏன்னா அதாவது இது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். இப்போ மண்ணரிப்பை தடுக்கணும் அப்படின்றதுக்கும் மரத்தை நடுறதும் அப்படின்றதுக்கும் வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதுன்றதுக்கும் ஒரே லைனில் இருக்கிற ஒரு விஷயந்தான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரங்களை நல்லா தேவையான அளவுக்கு மரங்களை நம்ம நட்டு வைக்கும் பொழுது அந்த இடத்துல மண்ணரிப்பு அப்படின்றது ஏற்படாது, சாயில் எரோஷன் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மரங்கள் அங்கே இருந்தாலே பார்த்திங்கன்னா அந்த வாட்டரெல்லாம் அங்கே நல்லா கன்சர்வ் ஆகும் அப்படின்றது. அப்போது he stressed the need of the hour to plant more trees and we can conserve the water. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas. We have to plant more trees in possible or impossible areas.
முடிகிற இடத்துலையும் முடியாத இடங்கள்லையும் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல்வேறு வகையான மரங்களை நட்டு வைக்கணும் அப்படிங்கிறாரு. அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் வாட் ஒன் கேன் கால் civilized forests. You see, he used the terms afforestation and civilized forests. You see, if we plant more trees like this, we can make the civilized forests. அது என்ன civilized forests அப்படின்னா நேச்சுரலாகவே இருக்கிற ஃபாரஸ்ட் கிடையாது, மேன் மேட் ஃபாரஸ்ட். சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்றது இங்கே என்ன, மேன்மேடு ஃபாரஸ்ட், மனிதனால் உருவாக்கப்பட்ட காடுகள். அப்போது இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நம்ம மரங்களை நட்டு வைக்கிறதன் மூலிமா we can create the civilized forests. And what is the use of the civilized forests? Let me see. As distinguished from wild and untamed jungle, these civilized forests are distinguished means entirely different from wild and untamed jungle. We see wild means ரொம்ப பெரிய வனம், ஒரு பிக் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறது. அண்ட் அன்டாம்டு ஜங்கிள், அன்டாம்டு அப்படின்னா நேச்சுரல் ஜங்கிள் அண்ட் வைல்டு ஜங்கிளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத இந்த சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்ஸு. அது நேச்சுரலாகவே உருவாக்கும். வைல்டு அண்ட் அன்டேம்டு ஜங்கிள் அப்படின்றது மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது, அது வாக்கில் பல்வேறு மரங்கள் செடி கொடிகளோடு இருக்கும் அப்படின்றது. இது இந்த மாதிரி சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்ஸ் we can create the civilized forests is one of the most urgent needs of India. அப்போது இந்தியாவோட இப்போ தேவை, கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற தேவை என்ன அப்படின்னா, சாயில் எரோஷன் வருது, அக்ரிகல்ச்சர் ஸ்பாயில் ஆகுது, ரெயின் வாட்டரையும் நம்பி இருக்கிற அக்ரிகல்ச்சரும் ஸ்பாயில் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் ஒரு ஒன் பாயிண்டில் முடியுது. தட் இஸ் பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அண்ட் மேக்கிங் சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்ஸ். எஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அர்ஜென்ட் நீட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் என்னென்னா இந்த சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்ஸ் மேக் பண்ணுறது. சச் பிளான்டேஷன், அந்த மாதிரி பிளான் பண்ணுற ட்ரீஸ் would directly or indirectly prove a source of untold wealth to the country. அது மாதிரி உருவாக்கப்படுகின்ற காடுகள் would directly, நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ prove a source of untold wealth to the country, which means it gives a lot of benefit to the country, whether it is directly or indirectly. You see, if we plant trees and if we make civilized forests, that will help directly or indirectly to the country. What are the uses? They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste. They would check these type of forests would check soil erosion, because this type of trees will avoid soil erosion and conserve the rainfall, conserve the seasonal rainfall, and it avoid flowing the water to waste. அண்ட் அதாவது இந்த மாதிரி வளர்க்கப்படுகின்ற காடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணரிப்பை தடுக்கும், மழைப்பொழிவை அது அழகாக சேவ் பண்ணி வாட்டரை கன்சர்வ் பண்ணி வைக்கும். அண்ட் would provide the necessary supplies of cheap fuel. நமக்கு தேவையான ஃபியூல், எரிபொருட்கள் எல்லாம் கூட ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் அப்படின்றது. எரிபொருளுக்கு ரொம்ப சீப்பாகவே நமக்கு கிடைக்கும். அண்ட் thus render unnecessary the wasteful conservation of farmyard manure into a form of fuel. பாருங்கள், நம்ம விவசாய நிலங்களில் தேவையில்லாமல் இருக்கிற farmyard manure, அதில் விவசாய நிலங்களில் வர்ற கழிவுகளை வச்சுட்டு இந்த மரங்கள் எல்லாம் வளரத ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிற ஃபியூல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், எரிபொருட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். அப்போ விவசாய நிலங்களில் கூட நம்ம இந்த மாதிரி மரங்களை நட்டு வைக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அண்ட் தென் த மெஷர்ஸ் நெசசரி டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் கன்சர்வ் த சப்ளைஸ் ஆஃப் இட் கேன் ஆல்சோ சர்வ் சப்சிடரி பர்பஸஸ் ஆஃப் வேல்யூ டு த லைஃப் ஆஃப் கண்ட்ரி சைட். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளும் போது, இட் கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர், அந்த தண்ணியோட வேகத்தை அது நாம் மாடரேட் பண்ணும், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அப்புறம் தண்ணி சேமிக்க வைக்கவும் படும். இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள், இட் கேன் ஆல்சோ சர்வ் சப்சிடரி பர்பஸ் ஆஃப் வேல்யூ டு த லைஃப் ஆஃப் த கண்ட்ரி சைடு. இந்தியாவில் இருக்கிற கிராமப்புறங்களுக்கும் கூட சப்சிடரி பர்பஸஸ், சப்சிடரி அப்படின்னா அடிஷ்னல் இல்லை சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம். அப்போது அடிஷ்னல் யூசஸ் கூட நிறையா நமக்கு கிராமப்புறங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றது. விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கும் கூட நாம் கிராமப்புறங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். By far the cheapest form of internal transport in a country is by boats and barges
through canals and rivers. This is an important point. You just keep in your mind the cheapest form of internal transport. உள்நாட்டு அந்த போக்குவரத்தில் ரொம்ப சீப்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வழியாக போகிறது இஸ் பை த போட்ஸ் அண்டு பேர்ஜஸ். பேர்ஜஸ் அப்படின்னா பாருங்கள் விசைப்படகு. பேர்ஜஸ் அப்படின்றது என்னது விசைப்படகு. அப்போது உள்நாட்டு போக்குவரத்துலேயும் ரொம்ப சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா ரிவர் வழியாக கெனல்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணுறது, கடல் வழியாக ட்ராவல் பண்ணுறது தான். த்ரூ த கேனல்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வி ஹவ் மச் அபவுட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ரயில்ஸ் அண்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கும் நம்ம நிறைய என்ன கேள்விப்படுறோம், வி ஆஃபன் ஹர்டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்ஸ் அண்ட் ரோட்ஸ் ஆர் கோயிங் ஆன். புதுசாக நம்ம சாலைகள் அமைக்கிறோம், நிறைய தண்டவாளங்கள் ரயில் தடங்களில் நம்ம அமைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறோம். பட் ஃபார் டூ லிட்டில் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் வாட்டர்வேஸ் இன் இந்தியா அண்ட் we have to give the much importance like roads and rails to the வாட்டர்வேஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற இந்த நீர்வழி போக்குவரத்து பாதைகளையும் நாம் கொஞ்சம் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மோட் ஆஃப் சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இந்த வாட்டர்வேஸில் ட்ராவல் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. தென் எகெயின் த ஹார்னஸிங் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் யூஸ்வலி ஆல்சோ மேக்ஸ் பாசிபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஹார்னஸிங், வாட் இஸ் மீன் பை ஹார்னஸிங்? கண்ட்ரோலிங் ஆஃப் த வாட்டர் சப்ளைஸ். அதாவது தண்ணியோட போகிற வேகத்தை நாம் கட்டுப்படுத்தி வச்சோம் அப்படின்னா, இப்போது வேகமாக போகிற ஒரு இடத்த வேகமாக போகிற ஆறை நாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதில் கிடைக்கிற ஃபோர்ஸஸை வச்சு வி கேன் ப்ரொடியூஸ் த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். நீர்லேருந்து கூட நம்ம மின்சாரங்களெல்லாம் நம்ம தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாரு. பாருங்கள், மெயினாக சீசனல் ரெயின்ஃபால், அவாய்ட் சாயில் எரோஷன், பிளான்ட் ட்ரீஸு, அதனால் வர சப்சிடி பர்பஸஸ், அடிஷ்னல் பர்பஸஸ் என்னன்றதையும் அழகாக சொல்கிறாரு. அப்போது வாட்டர்வேஸ் டெவலப் பண்ணுறதுனால இந்தியாவில் இந்த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம டெவலப் பண்ண முடியும். கண்ட்ரி சைடுக்கும் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. தென் ஒன் மோர் திங், அதுலேருந்து நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கூட நம்ம தயாரிக்கலாம். த அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் பவர் would make a tremendous difference to the life. You see, availability of electric power, மின்சாரம் அப்படின்றது ஒன்று நமக்கு கிடைச்சது அப்படின்னா that will make a tremendous change in our life. Tremendous means a lot of, you see, அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா போதும். சாரி, எலக்ட்ரிக் பவர் அப்படின்றது கிடைச்சாலே லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்றது. எப்படி, யாருக்கு? கண்ட்ரி சைடில் இருக்கிற பீப்புளுக்கு ஆஃப் த கண்ட்ரி சைட் அண்ட் எனேபிள் ரூரல் எக்கனாமி டு பி இம்ப்ரூவ்ட் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ். அப்போது கண்ட்ரி சைட்ஸ்க்கு மின்சாரம் கிடைக்கிறது, அந்த எலக்ட்ரிக் பவர் கிடைக்கிறதுக்கு நம்ம வழி செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும். ரூரல் சைடில் இருக்கிற எக்கனாமி கூட நல்லா டெவலப் ஆகும். அது நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் தென் ஒன் மோர் திங் he pointed out, in no sense, இவ்வளவும் சொல்லி முடிச்சுட்டு என்னங்கிறாரு, வாட்டர் இஸ் த காமனஸ்ட் ஆஃப் லிக்விட்ஸ். வாட்டர் அப்படின்றது ஒரு காமனான ஒரு லிக்விட். எல்லா லிக்விட்லேயுமே ரொம்ப பொதுவானது ஒன்று பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறாரு. இன் அனதர் சென்ஸ், இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த மோஸ்ட் அன்காமன் ஆஃப் லிக்விட்ஸு. எல்லா லிக்விட்ஸிலிருந்தும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லிக்விட். ஏன்னா வித் அமேசிங் ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் யூனிக் பவர் ஆஃப் மெயின்டைனிங் அனிமல் அண்ட் பிளான்ட் லைஃப். இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிக்விட் வந்து ரொம்ப ரொம்ப அன்காமன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லிக்விட். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா குவாலிட்டிஸ். திஸ் இஸ் த லிக்விட் விச் இஸ் அன்காமன் வித் ஆல் த அமேசிங் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் பல்வேறு குணங்கள் எல்லாம் இருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் யூனிக் பவர் ஆஃப் மெயின்டைனிங் த அனிமல் அண்ட் பிளான்ட் லைஃப். ஈவன் அனிமல் லைஃப்லேயும் சரி, பிளான்ட் லைஃப்லேயும் சரி, ஹியூமன் லைஃப்லேயும் சரி, அது எல்லா விதமான ஒரு பயன்பாட்டையும் அது கொடுக்குது அப்படின்றது. அதனால் லிக்விட்ல எல்லாம் அன்காமன் இது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாரு. தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். தண்ணியோட குணாதிசயங்கள், அதனோட இயற்கை அமைப்பு, இதையெல்லாம் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ஃபோர் ஆஃப் த ஹையஸ்ட் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் த எக்ஸாஸ்டட் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச். எக்ஸாஸ்டட் அப்படின்னா டயர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா வெளியே போயாச்சு, இட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட். யூ see nowadays the researches on checking the nature and properties of water is going very very fast, and this is the highest scientific interest, and we can make more useful things by investing all those things.
இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிற இந்த தண்ணியை பற்றின சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் தான் நிறையா போயிட்டு இருக்குது அப்படின்றது. அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்றது நம்ம நிறையா ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாரு. இது மாதிரி அழகாக சொல்லி தன்னோட லெசனை முடிக்கிறாரு. இந்த ஹோல் லெசன் he stresses the importance of conserving water and what are the subsidiary purposes we can have while conserving water, while planting more trees. That is what he explained clearly in this lesson. எவ்வளோ அழகா தண்ணியோட முக்கியத்துவம் என்ன, மண்ணரிப்பை எப்படி தடுக்க முடியும், நிறைய மரங்கள் வளர்க்கறதுனால என்னென்ன பயன்கள், வாட்டர்வேஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கண்ட்ரி சைடு எக்கனாமி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத தன்னோட லெசனில் இவ்வளோ அழகாக சொல்லி முடிச்சிருக்கிறாரு நம்ம சர் சி.வி. ராமன். தென் ஒன் மோர் திங் ஃபார் யூ. டு யூ நோ த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச்? பாருங்கள், பசிபிக் கடலில் இருக்கிற கார்பேஜ் பேட்ச்சு அப்படி ரொம்ப ஒரு குரூப்பாக இருக்கிற குப்பைகள் எல்லாம் கடலில் குப்பையாக எப்படி வந்தது என்னன்னு பாருங்கள். இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ். கடலில் பசிபிக் கடலில் மிதக்கிற குப்பை பகுதி, குப்பை மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ குப்பை இருக்குது, மிதக்குது அப்படின்றாங்க. அதோட பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். பசிபிக்கில் இருக்கிற கார்பேஜ் ட்ராஷ், ஃப்ளோட்டிங் ட்ராஷ், மிதக்கிற குப்பை. It is in the Pacific Ocean between Hawaii and California. It is often described as larger than Texas. இது எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷனில் ஹவாய்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும் இடையில மிதந்துட்டு இருக்குது. இதை வேறு என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜர் தென் டெக்ஸாஸை விட பெருசாக இருக்குது இந்த குப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 7 million tons of plastic. What an amazing and what is the surprising thing, you see 7 million tons of unwanted plastics and other debris up to 9 feet deep and floating. 7 million டன் அளவு எடையுள்ள பிளாஸ்டிக்கும் அதர் டீப்ரீஸ் அப்படின்னா ரிமைனிங்ஸ் ஆஃப் அ டெட் பாடி, அதாவது தேவையில்லாத உடல் கழிவுகள். இப்போ அனிமல் இறந்துருதுன்னா அதனோட கழிவுகள், மனிதன் இறந்துன்னா அதனோட கழிவுகள் அப்படின்றது அந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே. இது எல்லாமே பாருங்கள், நல்லா ஒரு 7 மில்லியன் டன்னுக்கு பிளாஸ்டிக் அங்கே மிதந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அப் டு 9 feet டீப் ஃப்ளோட்டிங், ஒரு 9 அடி ஆழத்தில் அவ்வளோ பெருசாக மிதந்துட்டு இருக்குது அந்த பசிபிக் ஓஷனில். பை எஸ்டிமேஷன், ஒரு எஸ்டிமேட் பண்ணதில் என்ன தெரியுது அப்படின்னா 80% ஆஃப் த பிளாஸ்டிக் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் லேண்ட். அங்கே மிதக்கிற அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா 80% மட்டும், 80% விச் இஸ் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் ஃப்ரம் த லேண்ட். எல்லாம் நாம் பாருங்கள், நாம் தூக்கி எறிகிற அந்த பிளாஸ்டிக்ஸ் தான், லேண்டில் நம்ம தூக்கி எறிகிற அந்த பிளாஸ்டிக்ஸ் தான் காற்றுலையோ தண்ணியிலையோ அடிச்சுட்டு போய் கடலில் கலந்து இப்போது 7 million டன் பிளாஸ்டிக்காக மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. Floating in rivers to the ocean, and the remaining 20% of the plastic originates from oil platforms and ships. மீதி 20% தான் பாருங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தும் கப்பல்களில் இருந்தும் வந்த 20% கழிவுகள் இருக்குது அப்படின்றது. அப்போது நாம் தூக்கி எறிகிற அந்த 80% கழிவுகள் போய் கடலில் கலக்குது அப்படிங்கிறாங்க. This trash piles are the biggest threat to the sea animals. இந்த மாதிரி குப்பைகளெல்லாம் அங்கே மிதக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கடலில் இருக்கிற அனிமல்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு டேஞ்சராக இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டில் பார்த்திங்க அப்படின்னா கடலில் இறந்து போன ஒரு திமிங்கலம் மிதக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதனோட வயிற்றில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ டன்ஸ் ஆஃப் குப்பையெல்லாம் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் ஒன் மோர் திங் இன் திஸ் ரிசல்ட் ஹியர், we should avoid the usage of plastic and we should prevent the usage of plastic which leads this type of when worst life to the even for the sea animals also. That is what Sir C.V. Raman expressed in this lesson. Yes students, I hope all of you better understood, and with this I conclude the session, and let me see another topic in the following classes. Thank you students, thank you for your kind support.